Hi friends, welcome back to my channel Alien Vlogs. இன்னைக்குள்ள வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிச்சன்ல இருந்து கிடைக்கக்கூடிய சில வேஸ்ட் பொருட்கள்ல இருந்து அருமையான ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளோட பூச்செடிகளுக்கும் காய்கறி செடிகளுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதனால வீடியோவை மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இத உங்க வீட்ல ட்ரை பண்ணியும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வளம் பண்ணுறதுக்கு முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோட தோல் தான். இதில் எந்த வாழைப்பழம்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் மேக்ஸிமம் நேத்திரப்பழத்தோட தோல் தான் எடுப்போம், அதாவது ஏத்தம்பழத்தோட தோல். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு நல்ல வெயிலில் காய வச்சு இதே மாதிரி உடைக்கும் போது லைட்டாக அப்படி உடஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா காய வச்சு ஒரு 4 நல்ல வெயிலுன்னா ஒரு 3-4 நாள்லேயே காஞ்சிரும். இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முட்டையோட தோடு. நம்ம வேக வச்ச முட்டையானாலும் சரி, இல்லை நம்ம உடச்சி விட்டு ஆம்லேட் போட்ட முட்டையோட தோடானாலும் சரி, நல்லா கழுகி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. கழுகினதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா டீ தூள் எடுத்துக்கோங்க. நம்ம டெய்லி டீ போட்டதுக்கப்புறம் வடிகட்டி எடுக்கக்கூடிய டீ தூளை லைட்டாக தண்ணியில் அலசி, ஏன்னா அதில் பாலோட அம்சம் சுகரெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போகிறதுக்காக தண்ணியில் அலசி வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நாங்கள் அன்னன்னைக்குள்ள வேஸ்ட்டை கம்போஸ்ட்லேயே போடுறதுனால இப்போதைக்கு இந்த வளம் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் டீ தூளையும் கூட எடுத்துக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ண டீ தூள் எடுத்தாலே போதும். நாலாவது பார்த்தீங்கன்னா புளிக்க வச்ச கஞ்சி தண்ணி, அதாவது முந்தின நாள் சாதம் வடித்த தண்ணியை அடுத்த நாள் நம்ம எடுத்துக்கணும். அடுத்ததாக கடலை புண்ணாக்கு. உங்கள் வீடுகளில் செடி காய்கறி தோட்டம் எல்லாம் நிறைய வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடலை புண்ணாக்கு உங்கள் வீடுகளில் இருக்கணும். கெமிக்கல் ஃபெர்டிலைசர் இருக்குதோ இல்லையோ, கடலை புண்ணாக்கு கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் இருக்கணும். இப்போது இந்த ஃபெர்டிலைசர் பண்ணுறதுக்கு நீங்கள் இதை வேணால் ஆப்ஷனலாக சேர்த்துக்கலாம். மிச்சம் எல்லாமே நம்ம வீடுகளில் வேஸ்ட் பொருளாக கிடைக்கக்கூடியது. இது மட்டும் கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கணும். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை புண்ணாக்க ஒரு 2 கிளாஸ் தண்ணியில் 3 நாளைக்கு முன்னாடியே ஊற போட்டு இப்போ தான் எடுத்து வச்சுருக்கிறேன். பொருட்கள் இவ்வளோ தான். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம காய வச்சு வச்சுருக்கிற முட்டையோட தோடை கையாலே இப்படி பொடிச்சு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. முட்டை தோடில் கால்சியத்தோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால இது காய்கறி செடிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. பூச்செடிகளுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கடுகாமல் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்ததாக டீ தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம செடிகள் நல்ல ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு தேவையான நைட்ரஜன் டீ தூளில் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காய வச்ச பழத்தோட தோலை சேர்த்துக்கோங்க. பழத்தோட தோலில் பொட்டாசியத்தோட அளவு ரொம்ப அதிகமாகவே இருக்குது, அதனால் இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 3ஐயும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த பொடியை நீங்கள் எத்தனை மாதம் வேணுனாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நான் இப்போ ஸ்டோர் பண்ணுறேன், தேவையான அளவுக்கு எடுத்தது போக. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் புளிக்க வச்ச கஞ்சி தண்ணி 2.5 கிளாஸ் சேர்த்துக்கிறேன், அதாவது 1/2 லிட்டர். இது கூட புளிக்க வச்ச கடலை புண்ணாக்கு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம இப்போ ரெடி பண்ணினா அதை பவுடரில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வாழைப்பழத்தோட தோல், முட்டைத்தோடு, டீ தூள் இதெல்லாமே நீங்கள் டைரெக்டாக வேணாலும் செடிக்கு போட்டுக்கலாம். ஆனால் அதெல்லாமே மட்கி நம்ம நல்ல உரமாக மாறணுன்னா நிறைய மாதக்கணக்காகும். அதனால் இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்க்கும்போது ஈஸியாக நம்ம செடிகளுக்கு அப்சார்ப் ஆயிரும். அடுத்ததாக தண்ணி சேர்க்கணும். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் கஞ்சி தண்ணிக்கு 3லேருந்து 4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஃபெர்டிலைசரை உங்கள் செடிகளுக்கு வாரத்துக்கு 1 நாள் இல்லைனா 2 வாரத்துக்கு 1 நாள் நீங்கள் சேர்க்குறது ரொம்பவே நல்லது. நல்ல ஹெல்த்தியாக வளராமல் முரண்டு நிற்கிற செடிகளுக்கு இந்த தண்ணியை விட்டிங்கன்னா நல்ல புதிய தளிர் இலை, நல்ல மொட்டு, பூவெல்லாம் நல்லா வரும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செடிகளுக்கு இந்த தண்ணியை சேர்க்குறதுக்கு முன்னாடி செடியோட மூட்டில் ரொம்ப ஹார்டாக இருக்கிற அந்த மண்ணை லைட்டாக லூஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தண்ணி ஈஸியாக அப்சர்வ் ஆகும். ஹார்டாக இருந்ததுன்னா அப்படியே வெளியே கொட்டி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்புறம் விடுற டைம் பார்த்திங்கன்னா மத்தியான நேரம் ரொம்ப வெயிலோடு விடாமல் வெயில் நின்னதுக்கப்புறம் இதை விடுறது நல்லது. வெயிலோடு விடும்போது தண்ணி எல்லாமே வேப்ரைஸ் ஆகி போயிடும். அதே மாதிரி ஈவினிங் நம்ம ரொட்டீனாக தண்ணி விடுற டைமுக்கு எப்படி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே விடுங்க. அப்போ தான் இந்த ஃபெர்டிலைசர் எல்லாமே செடி அப்சர்வ் பண்ணிக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக நம்ம கிச்சன்லேருந்து வெளியே வரக்கூடிய வேஸ்ட் பொருட்களில் இருந்தே எவ்வளோ அழகான ஒரு ஃபெர்டிலைசர் பண்ணியிருக்கிறோம்.
இதே மாதிரி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். NPK ஃபெர்டிலைசர், அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இது வந்து செடிகளுக்கு வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப தேவையானது. ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லோரும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலேருந்து நம்ம தூக்கி போடக்கூடிய வேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி உபயோகமாக நீங்கள் உபயோகப்படுத்துங்க. கண்டிப்பாக அதில் இருந்துள்ள பலன்களும் நமக்கு கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே யாராவது நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட விட்டு விடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கூட கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். அப்போ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். டில் தட் பை, டேக் கேர். உணங்கி செத்து பொடிஞ்சு கிடந்த ரோஜா இது போச்சுன்னு நினைச்சேன். ஆனா அதையும் நான் ரெடி பண்ணி எடுத்தேன். சாதனை 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 காணல. மொட்டை வர போகுது. மொட்டை வெயிலில் கொண்டு விட்டு. ஓ மை காட். போங்கம்மா, ஒன்றும் காணல. வருது வருது வருது. மேல் ஒன்று இங்க வா ஒன்றை விட மாட்டேன் பாரு. இதுவும் போச்சுன்னு நினைச்சேன். அதன் கஷ்டப்பட்டு வர பூக்க அழகா பாரு. சம்மதிச்சடே பாரு எத்தனை கலர்னு பாரு. காடு பிடிச்சி கிடக்கு. வெரைட்டி.